نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, இன்றைக்கு அன்பியா என்று ஒரு சூரா நபிமார்கள் குறித்த பல்வேறு செய்திகள் அதிலே அடங்கி இருக்கின்றன. அதே போல மூமின்களை பற்றிய ஒரு சூறாவும் ஓதப்பட்டிருக்கிறது. நபிமார்களை பற்றிய பல்வேறு செய்திகளை பல கோணங்களிலே அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். ஒரே ஒரு கோணத்தை மட்டும் நாம் இங்கே கவனிப்போம். எல்லா நபிமார்களுமே தொழில் செய்து வியாபாரம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு ஒட்டுமொத்தமான கருத்தை அங்கிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நபிமார்களை வைத்துத்தான் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு திறமையை கொடுத்து அதன் மூலமாக பொருள்களை படைத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு அல்லாஹ் விட்டான் என்ற செய்தியை நாம் இங்கிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தச்சராக, ஒரு ஆசாரியாக இருந்தார்கள். அதனால்தான் கப்பல் கட்டுவதற்கு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் அதனுடைய முறைகளை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதே போன்று ஆசாரி வேலை செய்து பிழைத்திருக்கின்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இங்கே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லும் போது, அல்லம்னாஹு ஸன்அத லபூஸில் லகும் லிதுஹ்ஸினகும் மின் பஅஸிகும் ஃபஹல் அன்தும் ஷாக்கிரூன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு வேலை செய்கின்ற கொல்லன் என்று அவர்களை சொல்லலாம். இரும்பு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅலன்னா லஹுல் ஹதீத், அவர்களுக்கு இரும்பை நாம் உருக்கி கொடுத்தோம். மெழுகுவர்த்தி எப்படி உருகி விடுகிறதோ அது போன்று அவருடைய கையிலே எப்பேற்பட்ட பெரிய கொடுத்ததற்கான காரணத்தை வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸில் லகும், அவர்களுக்கு இரும்பு உருக்கு சட்டைகள் தயாரித்து போர்க்களங்களிலே அது பயன்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உருக்கு சட்டைகளை, இரும்பு கவசங்களை அவர்கள் தயாரித்து அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டார்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வேட்டையாடுவதிலே மிகப்பெரிய வல்லவராக இருந்திருக்கின்றார்கள். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணி நெசவு வேலை பார்ப்பதிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிட பணியிலே கைதேர்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்ப்பதிலே, அதே போன்று இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்ப்பதிலே வல்லவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆடு மேய்த்து அதனுடைய கூலிகளை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றிலேயும் இப்படி இருக்கிறது. அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இதே வேலையை செய்திருக்கின்றார்கள். ஆடு மேய்க்கின்ற இடையன் வேலையை செய்திருக்கின்றார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் டைலராக இருந்திருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட துணியையும் எப்படி வேண்டுமானாலும் தைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கின்றான். இப்போ எல்லா நபிமார்களையும் எடுத்து பார்க்கும் போது அந்த நபிமார்கள் தங்களுடைய கையால் உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய கையாலே உழைத்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுகிறார்கள், ஒரு யகூதி இடத்திலே ஒரு அற்ப காசுக்காக வேண்டி அவனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு மாலையிலே போய் அவனிடத்திலே கொடுத்து கூலியை வாங்கி கொள்ளுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நிக்காஹ் முடிப்பதற்கு முன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரிய குபேர குடும்பத்து பெண், மிகப்பெரிய வியாபாரி, ஹோல்சேல் டீலராக இருந்தவர்கள். அவருடைய பொருள்களை எடுத்து சென்று ஷாம் நாட்டிலே விற்பனை செய்து நல்ல லாபத்தை ஈட்டி கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு நல்ல மேனேஜிங் டைரக்டராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எல்லா நபிமார்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை பார்க்கும் போது உழைத்து உண்ண வேண்டும், யாசிக்க கூடாது என்ற ஒரு பொதுவான கருத்தை இங்கிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை யாசகர் ஒருவர் வருகிறார். பெருமானார் இடத்திலே யாசகம் கேட்கின்றார். நாம் எல்லாம் தெரிந்த ஒன்றுதான். அந்த யாசகர் இடத்திலே கேட்கின்றார்கள், உன் வீட்டுல என்ன வச்சிருக்கிறேன்னு கேட்கிறான். என் வீட்டுல ஒண்ணும் இல்லை, என்ன வேலை செய்யற? ஒரு வேலையும் செய்யறது இல்லை. சரி, உன் வீட்டுல என்ன? ஒரு திரகத்துக்கு நான் வாங்கிக்கிறேன்டாரு, இன்னொருத்தர் 2 திரகத்துக்கு வாங்கிக்கிறேன்டாரு. அந்த 2 திரகத்துக்கு விற்பனை செய்து 2 திரகத்தை வாங்கி 1 திரகத்தை கொடுத்து இதை நீங்க உங்களுடைய வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க, இன்னொரு திரகத்துல நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்காக வேண்டி பொருளை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று ஒரு கோடாரியை வாங்கி கொண்டு வருவதற்காக வேண்டி பணித்தார்கள். அதே போன்று வாங்கி வந்தார்கள், சம்பாதித்தார்கள். சில நாட்களுக்கு கழித்து நல்ல லாபத்தை பெற்று சுயமான தொழிலை செய்து பொருளாதார வசதி பெற்ற நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கின்றோம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒருவர் வருகின்றார். என்னப்பா வேலை செய்யற? என்ன தொழில் செய்யற? ஒண்ணுமில்ல, லா ஸனாஅத லி, எனக்கு எந்த தொழிலும் கிடையாது. அப்படியா? என்னுடைய பார்வையில் மரியாதை இல்லாத ஒருவன் நீதான், போயிரு என்று விரட்டினார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்த வருடத்திலே யாசகம் கேட்டு பிழைக்கின்ற இவர்களை கண்டித்திருக்கின்றார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாக்களையும் பார்க்கின்றோம். எவ்வளவு கஷ்டமான நேரத்திலேயும் கூட ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்து அல்லது பெண்ணம்பெரு வியாபாரங்கள் எல்லாம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமின் அல் முஹ்தரிஃப், தொழில் செய்யக்கூடிய மூமினான மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு சூரத்துல் முஸம்மிலிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஜிஹாதை பற்றி சொல்லி வருகின்ற போது இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், வஆഖரூன யضربூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபضலில்லாஹ் வஆഖரூன யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய போராளிகளின் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய ஜீவனாம்சத்தை கொடுப்பதற்காக வேண்டி பெற்ற மனைவி, மக்கள், கடமைப்பட்டவர்கள், தன்னுடைய கஸ்டடியில யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்ற செலவினங்களை கொடுப்பதற்காக வேண்டி செலவு செய்கின்றவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஆயத்திலே சூரத்துல் முஸம்மிலிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை சொல்லுகிறான், யضربூன ஃபில் அர்தி, பூமியிலே பயணப்படுவார்கள், யப்தகூன மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி வியாபாரம் தொழில்கள் செய்து பல இடங்களிலே பரவி சென்று அவர்கள் பொருள் ஈட்டி வருவார்கள் என்று சொல்லுகிறானே. இங்கே ஜிஹாதுக்கு சமமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்கு சமமான ஒரு செயல் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லுகின்றான். நாமும் வியாபாரம் செய்கின்றோம், தொழில்களை செய்கின்றோம். நாம் அதை இபாதத் என்று நாம் கருதுவதில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றோம் என்று கருதுவதில்லை. நாம் காசு சம்பாதிக்க வேண்டும், பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற வேண்டும், மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும், கடமைப்பட்டவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செலுத்த வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கிறதே தவிர அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற ஒரு இபாதத் என்று இதுல லேசா ஒரு சின்ன மாற்றம்.
இபாதத்து செய்யறேன். காலையில பரப்பு கடைக்கு போகும்போது அல்லது கம்பெனிக்கு போன சமயத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி சம்பாதிக்க போகிறேன் என்று நியத்தை மட்டும் மனதில வைத்துக் கொண்டால் போதும், அது ஜிஹாதுக்கு சமமாக ஆகும். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஃமினல் முஹ்தரிஃப், தொழில் செய்யக்கூடிய மூமினை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அதை ஒரு இபாதத்தாக அல்லாஹ் கருதுகிறான். எனவே இப்படி ஒரு நியத்தை மாற்றிக் கொள்வதன் மூலமாக நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறார் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் தான். உலகத்தையே கட்டி ஆண்டவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சாலமன் என்று இன்றைக்கும் வரலாற்றிலே புகழப்படுகின்ற அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்திருந்தால் மாட மாளிகைகள் கட்டி வாழ்ந்திருக்கலாம், பஞ்சனையிலே படுத்துறங்கி இருக்கலாம், சொத்து சுகங்களை குவித்திருக்கலாம். ஆனால் இல்லை, சின்ன சின்ன தொழில்கள் செய்து, குடிசை தொழில்கள் செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அவுரங்கசீப் பாதுஷா தான், இந்த நாட்டை ஆண்டவர் தான். ஆனால் தொப்பி வைத்து அதில் வரக்கூடிய கூலியை வாங்கி அவர்கள் தன்னுடைய இஸ்ஸத்தை வாழ்க்கையை ஓட்டி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி அபுல் அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய மகான் தான். சிர்ரியூ சக்கத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மகான்கள் தான். சொந்தமாக தொழில் செய்தவர்கள், தொப்பில தைத்து வியாபாரம் செய்தவர்கள் அபுல் அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சிர்ரியூ சக்கத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் பொருளாக இருந்தாலும் பாதாம் விற்பனை செய்வார்கள். குறைந்த லாபத்தில் நிறைந்த வியாபாரம் செய்து பொருள் ஈட்டக்கூடியவர்கள். பதுக்கல், கடத்தல், கலப்படம் இவைகள் எதுவுமே இல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் செய்தவர்கள் அந்த சிர்ரியூ சக்கத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போர்வை வியாபாரம் செய்வார்கள். மாலை நேரம் ஆகும் போது அதை பார்த்து யாரும் ஏமாந்து விடுவார்களோ என்று பயந்து அந்த வியாபாரத்தை நிறுத்தி விடுவார்கள். வெளிச்சமாக இருந்தால் மட்டும் வியாபாரம் செய்வார்கள். லேசான மண்ணெண்ணெய் விளக்காக இருந்தால் அல்லது ஜெய்தூன் எண்ணெய் விளக்காக இருந்தால் கூட கலர் சரியாக தெரியவில்லை, டேமேஜ் தெரியவில்லை என்று சொன்னால் அதை விற்பனை செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இப்படி நேர்மைக்கும் நியாயத்திற்கும் பேர் போன வியாபாரிகளை பற்றித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளிலே நபிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களுடன் எழுப்பப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிமார்கள் இப்படித்தான் செய்திருக்கின்றார்கள். எல்லா வகையான தொழில்களை செய்திருக்கின்றார்கள். மனிதனுடைய அத்தியாவசிய தேவை, இப்போ உடை இருக்கிறது, மனிதனுடைய அத்தியாவசிய தேவை, அவனுடைய அவங்கள் மறைக்கப்பட வேண்டும். அவனுடைய மானம் ஒரு முக்கியமான விஷயம். அந்த மானத்தை மறைப்பதற்கு அத்தியாவசியமான ஒன்று அதை நபிமார்களுடைய கையிலே கொடுத்தார். ஒரு கட்டடம், இருப்பிடம் வேண்டும். அந்த இருப்பிடத்தை செய்வதற்கு தச்சர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அந்த இருப்பிடத்தை கட்டுவதற்கு கட்டிட கலைஞர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார். துணி நெய்வதற்கான பொறுப்பு அதையும் அவரிடத்திலே ஒப்படைத்தார். அவரவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேட்டையாடுவதிலே வல்லவர்கள். நல்ல முறையிலே வேட்டையாடுவார்கள். துல்லியமாக அடித்து அந்த வேட்டை பொருளை கொண்டு வருவார்கள். தங்களுடைய தேவைகள் போக மற்றவைகளை விற்பனை செய்வார்கள் அல்லது உறவினர்களுக்கு கொடுப்பார்கள் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இப்படி அத்தியாவசியமான தேவைகளை நபிமார்கள் மூலமாக ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செய்து கொடுத்தான் என்ற வரலாற்று செய்திகளை பல இடங்களிலிருந்து நாம் அதை பார்க்கின்றோம். இங்கே நபிமார்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தொழில்கள் செய்வதற்கு அவர்கள் என்ன கேட்டார்களோ அதை அல்லாஹ் கொடுத்தான். எந்த குறையும் வைக்கவில்லை. இல்லை, பல இடங்களிலே சொல்லி வருகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படி எல்லாருக்கும் கொடுத்த இந்த நியாமத்துகளை அல்லாஹ் சொல்லி வருகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மனிதன் உடைய மான பிரச்சனை. அடுத்தவரிடத்தில் யாசகம் கேட்பதை விட சொந்த தொழில் செய்து வியாபாரம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நபிமார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.
ربنا تقبل دعاءنا وصلاتنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.